யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Under the boughs where the shadows play, the wind hums songs at the break of day. Whispering pines, secrets untold, carrying tales only the forest holds. Moonlight spills through the velvet dark, etching patterns, leaving its mark. The roots stretch deep, the earth's gentle sigh, a lullaby sung to the open sky. Oh, whispering pines, sing me your tune, caught in the rhythm of the stars and the moon. Teach me the language of rustling leaves, stories that linger on the breath of the breeze. The dawn paints gold on the mountain's crown, while rivers whisper truth as they flow down. And their songs entwine with the trees that stand, knotted in time by nature's hand. Each echoing step on the forest floor opens a world through an ancient door. The silence alive, yet brimming with sound, in the arms of whispering pines, caught in the rhythm, the stars and teach me the language of rust, stories that linger on the கூட்டம் வந்து நமது மாவட்டத்தில் 13வது கூட்டம், 13வது பொதுக்குழு கூட்டம். நமது மே 5 43வது மனித தினம் திருவாரூர் மாவட்டத்தில் நடத்தப்படுகிறது. அதற்காக இது முன்னோடியாக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து சும்மா ஒரு பொம்மைக்கு கூட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முழுமையா எல்லாரும் தெரியும், எதுவுமே தெரியல. மாநிலத்தில் நடக்கிறது மாவட்டத்துக்கு தெரியாது, மாவட்டத்தில் தெரியாதான் மாவட்டத்தில் பேச முடியும். மாநிலத்தில் நடக்கிறது தெரியும், தெரிஞ்சாதான் நம்ம பேச முடியும். பொதுக்குழு கூட்டங்கிறது வந்தவன கூட்டமா நடத்துறாங்க, பயங்கரமான திருவடிக்கிறாங்க. திருவடிக்கு தெரிய யாரையும் எதுவும் பேச முடியாது. அதனால வருங்காலத்துல பேசி மாற நடந்தாலும் கட்சியாளவா
எழுதுறாரு போட்டோம். a lullaby sung to the open sky. Whispering pines, sing me your tune. Call the rhythm of the stars and teach me the language of stories that live on breath of எந்த தமிழ் இங்கிட்டு வந்தா பக்கம் சொல்லுவாரு. the dawn இன்றை paints ஒருங்கிணைத்து on the ஒவ்வொரு வீடாக சென்று mountain's crown. இந்த சங்கத்தை While அவர் rivers பலப்படுத்தி whisper இருக்கிறார். truth as ஆனால் they அவருக்கு flow இந்த down. மாவட்டம் சார்பாக சென்று அவருக்கு மண்டல தலைவர் Their songs entwined with the trees that stand, fleeting time இப்படி இதுவரை நடந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் போயிருக்குது. சிறிய வியாபாரிகள் மிக பாதிக்கப்பட்டாங்க. step அது மாதிரி on கேள்வி the கேட்டு forest floor ஒரு பார்வாங்க ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு உரிமை கொடுப்பது சர்க்கார். through an கேள்விக்கு அந்த கேள்விக்காக அவர் இளைஞர்கள் silence alive, yet brimming கேள்வி with பண்ற ஆளும் பெரிய அவர் ஒவ்வொரு ஆளும் arms of ஆனால் ஒவ்வொரு ஏரியாவையும் I am found. Oh, whispering pines, எங்க இருந்தாங்க கிட்டத்தட்ட 14 வருஷமா சாவடி தமிழில் இருக்கோம். அதுக்கு பின்னாடி அந்த நிச்சயமாக தமிழில் இருக்கோம். எந்த கூட்டம் கூட்டாலும் நாங்கள் எந்த நேரம் போயிடுவோம். the எங்க கூட்டம் ஆசையான பாராளுமன்ற எங்கெல்லாம் போயிடுவோம். என்ன தலைவர்கள் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்படையில் இதெல்லாம் ஒரு தைரியம் பண்ணி பணம் இருந்தாலும் எங்களுக்கு வளமான மாவட்ட அமையர் மிகவும் அதை இல்லாத மனிதர்கள் தான் நம்ம மாவட்டத்தில் இருக்கோம். மேல்மட்டத்திலிருந்து வந்தால் under the boughs where the shadows play. The wind hums songs at the break of day. Whispering pines, secrets untold, carrying tales only the forest holds. Moonlight spills through the velvet dark, etching patterns, leaving its mark. The roots stretch deep, the earth's gentle sigh, a lullaby sung to the open sky. Oh, whispering pine, பார்க்க முடியும். sing me your ஒரு tune. 10 வருடத்துக்கு Call பக்கத்து பயணித்து கடன் நடத்திக்கிட்டு நம்ம எத்தனை மணி நேரம் உழைக்கிறோம்னா 18 மணி நேரம் 20 மணி நேரம் உழைக்கிறோம். காலையில் சில பேர் 5 மணிக்கு எழுந்து போயிடுவாங்க. இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு அதாவது டபுள் டூட்டி மாதிரி செய்து நம்ம கடை நடத்தி பயணிக்கலாம். அதில் சிகரெட்டு, கோயில, பிளாஸ்டிக்கு இது எல்லாம் வந்து அரசு கடைகளில் வந்து எடுக்கவே கூடாது. எங்கே உற்பத்தி பண்ணுறாங்களோ அங்கே தடை செய்யணும். ஒன்று இல்லை, அப்படி இல்லைன்னா அந்த வேன் மூலியமாக தான் சப்ளை ஆகுது. அதை தவிர அதில் வந்து அவங்க வந்து இடையில வழிமறைச்சி அதை தடை பண்ணலாம். ஒழிய பெட்டி கடைகளையோ ஹோட்டல்களையோ நம்ம வணிகம் செய்கிறவங்கள தொந்தரவே பண்ணக்கூடாது.
கிருஷ்ணராஜா உள்ளிட்ட மேடையில் இருக்கும் அனைத்து தலைவர்களையும் வணங்கி இந்த இளைஞரணி அப்படின்னு கேட்டாங்க. மாநாடு குறித்த சிறப்பு இந்த Each echoing step on the forest floor opens a world. தமிழகம் முழுவதும் போட்டிருக்கிற வரி திருப்பதில் மட்டும் எங்களால் மாற்றம் செய்ய முடியாது. இது தலைமையில் இருந்தால் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறாங்க. நம்ம தீர்மானம் போட்டிருக்கிறோம். கட்டிட வரி விதிப்பை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதை தெளிவாக தந்திருக்கிறோம். அதுக்குரிய பணியும் நெருக்கடி தந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அரசு அதற்கு செவிசாய்க்காமல் செய்து தருகிறோம் என்று உறுதி மட்டும் அளித்திருக்கிறார்கள். ஆகிய அதிவிரைவில் அதற்குரிய பணிதனை பேரவைப்பு எடுத்து செல்லும். அதே போன்று திருப்புவன சங்கம் கட்டிட ரீதியாக 5 லட்சம் ரூபாய் மேல கொடுத்தாங்க. அதுல எப்பவும் பேரவைப்பும் மறக்காக ஒவ்வொரு கிளை சங்கமும் மாவட்ட தலைவர் வலியுறுத்துங்க, மாவட்ட தலைமை வலியுறுத்தட்டும். அதன் பிறகு இந்த நடவடிக்கை எடுக்குமேனால் அடுத்த ஆண்டு பொதுக்குழு நிகழ்ச்சியில இது போன்ற இடர்பாடுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைப்பாடு வராது. தவிர்ப்பதற்கு மாவட்டம் தான் கட்டமைப்பை சீர்படுத்த வேண்டும் என்பதை நான் அன்போடு வேண்டி தெரிவிச்சுக்கிறேன். மாநாடு செய்தி தான் நிறைய பிரச்சனைகள் பேசிட்டோம். பேர் போட்டுருவோம், அதில் மாற்று இல்லை, அதில் தெளிவாக போடுவோம். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு மாடலை பார்த்துலாம் ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வரோம். உங்களுக்கு எதற்காவது திருப்போண சங்கம், தேவகோட்டை சங்க தலைவர்கள், திருப்பத்தூர் சங்கம், நீங்க எப்போனாலும் தலைமைக்கு வாங்க, நிலைப்பாடை பாருங்க, எப்போனாலும் கணக்கு பார்க்கலாம். எல்லாம் பேங்க் டு பேங்க் தான் வச்சிருக்கிறோம், நோ கேஷ். யார் வேணாலும் இந்த கணக்கு யாரும் அக்கௌண்ட் தட்டில வச்சிருக்கோம், யாரும் கேட்க வேண்டியதில்லை. முரசு பத்திரிகை வரலன்னு சொன்னாரு மாவட்ட தலைவர். அது எங்க யார்கிட்ட பேசணும்? அதுக்குரிய பொறுப்பாளர் மாநில பொருளாளர் ராஜியா இருக்கார். நீங்க போன போட்டு பேசினா அவர் பதில் சொல்ல போற. ஏன் வரல, எதுக்கு வரலன்னு சொன்னா அட்ரஸ் ஏதாவது திருத்தங்கள் இருக்கா, இல்ல சந்தால பிரச்சனை இருந்தா நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த விஷயம் முடிஞ்சிட போகுது. இப்போ அதை மைக்கில் பேசினா பிரச்சனை முடியுமா? இதுதான் நான் அன்போடு சொல்வதெல்லாம். நம்ம தான் குடும்ப உறவுகள் தான், நம்ம யாரும் பிரித்து பார்க்க முடியாது. இப்போ நம்மை விட்டு மறைந்து இருக்கிறார் அருமை சகோதரர் ஜேம்ஸ் அவங்க. அன்றைக்கு கூட நான் வரணும். ஏன்னா காளையார்கள் சங்கம் என்பது தமிழ்நாடு வணிக சங்க பேரவைக்கு இந்த மாவட்டத்தில் வலிமையான சங்கத்தில் வந்து காளையார்கள் சங்கம். ரொம்ப பாசமா இருப்பார், அற்புதமான மனிதர், நல்ல செயல் வீரர். அந்த படத்தில் இருக்கிற நிகழ்ச்சியில நீங்க எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு பெரிய அஞ்சல் சேர்த்து வாய்ப்பு தந்ததுக்காக இந்த கூட்டம் நன்றி தெரிவிச்சு. ஒரு அற்புதமான சிவகங்கைகள்லாம் ஒரு அப்படியே காளையார்கள் இந்த நேரத்தில் நான் போகலாம், அதுக்கிட்டே இருப்போம். இவர் தலைவர் படி சொன்னார், புதுசாமி ஒரு பிரச்சனை கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீர்ப்பார். எந்த பிரச்சனை சொன்னார் நீங்க செய்யற ஒவ்வொரு நற்காரியங்கள் தான் பேரவைக்கு நற்பேர் ஏற்படும். எல்லா சங்கமும் அதை இணைந்து செய்யுங்க. உங்களுடைய மன வேறுபாடுகள் குமுறல்கள் இருந்தால் யார்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்ல, நீங்க சொன்னா கேட்க மாட்டேன்னு சொன்னாலும் பிரச்சனை. சொல்வது கேட்க போறோம், நியாயமான கோரிக்கை ஏற்றுக்கிற போறோம். அதே போன்றுதான் இந்த அமைப்புக்கு கட்டமைப்பை வலு சேர்ப்பதற்காக தான் ஒவ்வொரு அணியா உருவாக்கி இருக்கிறோம். இளம் தொழில் முனைவோர் அணி வருகின்ற 28ஆம் தேதி கூட மதுரையில மேரியாட் ஹோட்டல் மீட்டிங் வச்சிருக்காங்க. ஒரு 200 பேரரசு வியாபாரிகளை அழைச்சி, அதுக்கு என்ன காரணம் சொன்னா சிறு சிறு உற்பத்தியாளர்கள் நமது வியாபாரிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கத்தாரு, பல்வேறு நாடுகளுக்கு நம்ம ஆட்கள் ஏற்றுமதி பேரமைப்பு சார்பாக பல பேர் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வழித்தர அமைச்சு கொடுத்தது இளம் தொழில் முனைவர் அமைப்பு. நீ கேட்கலாம், ஏன் இளம் தொழில் முனைவர் அமைப்பு? இந்த கால சூழல் என்ன? அன்றைக்கு நம்ம எல்லாருமே கடையில என்ன வச்சிருந்தோம்? சைக்கிள் வச்சிருந்தோம். இப்ப என்ன வச்சிருக்கிறோம்? இப்ப எல்லாமே 2 சக்கரம் 4 சக்கரம் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா கடை எப்படி வச்சிருக்கிறோம்? அங்கே கடை அங்கே தான் இருக்கு, மாற்றுங்க. இப்ப எல்லாமே எம்எஸ்எம்இல பதிவு பண்ணியாச்சு. எல்லா வியாபாரிகளும் எம்எஸ்எம்இல பதிவு செஞ்சிடலாம். லோன் வாங்கினீங்கன்னா சப்சிடி நிறைய இருக்கு, நிறைய சலுகைகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. எந்தெந்த சலுகை வேணும்னு சொல்லுங்க. அந்த துறை சம்பந்த அதிகாரிகளை உங்க மாவட்டத்துக்கே வருகை தந்து நான் கூட்டம் போட்டு பேச வைக்கிறேன். இதெல்லாம் இப்ப செய்ய வேண்டிய வேற எல்லாம் சந்தேகம் தான். என்ன எப்பதான் கேட்கலாம். நான் வந்து மாத்தாள் இல்லை, வேற ஆள் இல்லை, உங்களுக்கு தான் தெளிவா வச்சுக்கிறேங்க. ஆனா அமைப்பு என்பது கட்டமைப்பா இருக்கணும். குறைகளை பேசக்கூடிய இடம் அலங்காம். அமைப்பு கட்டமைப்பா இருக்கு என்று வலிமைப்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு
வருகின்ற 43வது மாநில மாநாட்டிற்கு மேலும் வலு சேர்ப்பதற்காக செய்தி தொடர்பாளர்கள் மரியாதைக்குரிய ஆர்வின் சகாராஜ் அவர்களை மாவட்ட தலைவர் பரிந்துரை செய்திருக்கிறார். அவர்களை பொன்னாடிப்பட்டி கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு, செய்தி தொடர்பாளர் என்ன வேலை தெரியுங்களோ உங்களுக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். எந்த பிரச்சனாலும் வாட்ஸ்அப் மூலமா செய்தி போனோம், அரசு அதிகாரிகளுக்கு அந்த செய்தி போனோம், கலெக்டருக்கு போனோம், கண்காணிப்பாளருக்கு போனோம், டிஎஸ்பி போனோம். அதே போல மாவட்ட நிர்வாகிகள் உங்க எஸ்பிஐ நேரில் சந்திங்க, டிஎஸ்பி நேரில் பாருங்க. இதெல்லாம் பார்த்து லைவ்ல வச்சுக்கிடுங்க. கலெக்டரை பார்க்கணும், அதிக ஆணையரை பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு 43வது மாநில மாநாடு விஷயத்துக்கு வரேன். விழிப்புணர்ச்சி எழுச்சி மாநாடு தலைப்பு வச்சிருக்கோம். ஏன் விழிப்புணர்ச்சி எழுச்சி மாநாடு வச்சிருக்கோம் சொல்லுங்க. இப்ப கேட்டவங்க ஒரு கேள்வி, நாமளே விழிப்புணர்ச்சி இல்லாம இருக்கோம். நம்ம வீட்டு பிள்ளைகளே ஆன்லைன்ல பொருள் வாங்கிட்டு இருக்கு. நாம முதல்ல விழிப்புணர்ச்சி ஆனாதான் எழுச்சி ஆக முடியும். இதான் தலைப்புடைய முகாந்திரம். ஆக இந்த மாநாடு என்பது மிக சிறப்பான மாவட்டத்தினுடைய தலைவர் வி கே ராமூர்த்தி அவர்கள் பம்பரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த மாநில மாநாட்டுக்கு வாருங்கள். இந்த அதி விரைவில் மாநாடு முடிந்து ஏறக்குறைய ஒரு 3 மாத காலத்துக்கு பிறகு அந்த பட்டியல் பெயர்களை அங்கு பொறிக்கப்படும். அதை மாநில செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜன் அவர்கள் அந்த பட்டியலை எடுத்து சம்பந்தப்பட்ட சங்கத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இடர்பாடுகள் இருந்தாலும் மாவட்டத்தினுடைய தலைவர் கொடுத்த பணியை செய்யக்கூடியவர். நான் எந்த கூட்டம் போடுங்கன்னு சொன்னாலும், எத்தனாம் தேதி என்று சொன்னாலும் இட்ட பணியை செய்து கொண்டிருப்பவர். அவர் வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகவேதான் மரியாதைக்குரிய பாலகுருசாமி அவர்கள் சிறு பிரச்சனை கூட அவரை தாங்க முடியாது, நாங்க பல பிரச்சனை தாங்கிட்டு இருக்கோம், இதான் வேலையை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆகவேதான் இந்த மாவட்டத்தினுடைய அருமை தலைவர் அவர்கள் வருகின்ற 43வது மாநில மாநாட்டிற்கு மாவட்டத்தை செவ்வனே அழைத்து வர வேண்டும், அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதை சொல்லி நிறைவான கூட்டத்தை நடத்திய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் வெகுவாக பாராட்டி வாய்ப்பு நன்றி அமைகிறேன். தூரத்தில் தொலைத்தவன்